மே மாதத்தின் இறுதியில் இந்திய துணைக்கண்டமே வெயிலின் கொடுமையில் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது. பூமி வறண்டு வெடித்து வானத்தை பார்த்து காத்து கிடக்கிறது. சூரியன் இந்த நிலத்தை ஒரு நெருப்பு உலை போல மாற்றிவிட்டிருக்கிறது. குறிப்பாக திபெத்திய பீடபூமி தகிக்கிறது. ஆனால் இந்த தாங்க முடியாத வெப்பம் ஒரு சாபம் அல்ல, அதுதான் உலகின் மிகப்பெரிய வானிலை நிகழ்வை இயக்குவதற்கான தீப்பொறி. பருவமழையை புரிந்து கொள்ள நாம் நிலத்தையும் கடலையும் இரண்டு போட்டியாளர்களாக பார்க்க வேண்டும். நிலம் நீரை காட்டிலும் மிக வேகமாக சூடாகும். இந்தியாவின் நிலப்பரப்பு சூடாகி காற்று மேலே எழும்பும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறது. ஒரு கண்டத்தையே உள்ளிழுக்கும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றிடம் அது. ஆனால் தெற்கு பகுதி இந்திய பெருங்கடல் குளிர்ச்சியாகவே இருக்கும். இயற்கை எப்போதுமே சமநிலையை விரும்பும். எனவே இங்கிருந்து பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் மடகாஸ்கர் தீவுக்கு அருகே காற்று குளிர்ச்சியாகவும் அடர்த்தியாகவும் உயர் அழுத்தத்துடனும் இருக்கிறது. அந்த காற்று இந்தியாவின் வெற்றிடத்தை நிரப்ப வடக்கு நோக்கி பாயத் தொடங்குகிறது. ஆனால் பூமியின் சுழற்சி விசை, அதாவது கோரியோலிஸ் விசை, நடுக்கோட்டை அதாவது இக்வேட்டர் இன் இங்கிலீஷை கடந்தவுடன் அந்த காற்றை வலதுபுறமாக திருப்புகிறது. இப்போது அது வெறும் காற்று அல்ல, அதுதான் தென்மேற்கு பருவக்காற்று. கடலின் மேல் பயணிக்கும் போது பெரும் தாகம் கொண்டவனைப் போல அந்த காற்று கோடிக்கணக்கான டன் நீராவியை உறிஞ்சிக் கொள்கிறது. அவை இப்போது வெறும் மேகங்கள் அல்ல, வானத்தில் பறக்கும் நதிகள். அந்த மெகா மேக நதிகள் இந்திய கரையை நோக்கி சீறி பாய்கின்றன. ஆனால் கரையை அடைந்ததும் இரண்டு பெருஞ்சுவர்கள் அவற்றை மறிக்கிறன. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் இமயமலையும் காவல் தெய்வங்களைப் போல நின்று அந்த காற்றை தடுக்கின்றன. மலையில் மோதி மேலே எழும்பி குளிர்ந்து அந்த மேகங்கள் பாரம் தாங்காமல் உடைகின்றன. வானம் பிளக்கிறது, பருவமழையும் தொடங்குகிறது. ஜூன் மாத தொடக்கத்தில் கேரளாவில் தொடங்கி ஜூலை மாதத்திற்குள் வட இந்தியா வரை மழை பரவுகிறது. இது ஒரு வெறும் வானிலை மாற்றம் அல்ல, இது ஒரு நாகரிகத்தின் இதய துடிப்பு. இதுதான் நமது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது, விவசாயத்தை செழிக்க வைக்கிறது, இந்திய பொருளாதாரத்தை சுழல வைக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், பருவமழை என்பது பூமி உள்ளிழுக்கும் ஒரு நீண்ட பெருமூச்சு, இந்திய துணைக்கண்டத்தின் உயிர் நாடி. உயிர் மீண்டும் தழைக்கும் என்பதற்கான இயற்கையின் வாக்குறுதி.